குமணன் அவர்கள் நீர் அப்போதான் யூடியூப்பில் போட்டு விட்ருவேன். என்னுடைய மாணவரை வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு மாணவர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பல்வேறு வகையில் நாங்கள் பல்வேறு அது சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே கடையில் சொல்லியிருக்கேன். பல்வேறு வகையில் நாங்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் தான், புரட்சியாளர்கள் தான். அந்த வகையில் நாங்கள் நீர் மருத்துவத்தை நான் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் மெல்ல அவங்களுக்கு புரிய வச்சேன். அதாவது வருஷக்கணக்காக பேசி புரிய வச்சு எப்படியும் ஒரு 100 நாள் செஞ்சுருக்காரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2 தடவை செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 நாள். ஆமாம், 100 நாள் செஞ்சுருக்காரு. இப்போ அவருடைய அனுபவத்தை ஒரு 2 நிமிஷம் பேசுவார். எப்படி இந்த நீர் மருத்துவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது பரிணாமம். அவருக்கு வந்தோடனே இயற்கை உணவு கொடுத்தாச்சு. இருந்தாலும் சூழல் அப்போ கேட்டால் அவங்க சூழல்பாங்க, அப்புறம் எதுவும் சொல்லுவாங்க. அதனால் நம்ம அது கண்டுக்கிறது இல்லைன்னா இது அவங்க விருப்பப்பட்டால் செய்ய வேண்டியது தானே. இப்போ இதை பற்றி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. 2 நாள் சொல்லலாம். 2 நாள் சொல்லலாம். தொடர்புகளுக்கு அவரோட நான் பயணப்பட்டதுக்கு நிறைய நாங்கள் வந்து சுற்றி இருக்கோம், நிறைய பேசியிருக்கிறோம். அவர் அதிகமாக பேசுனது அனைமே எங்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதை பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் சரி உணர்ந்து ஒரு கட்டத்தில் சரி அதை பயிற்சி எடுத்துக்கணும்ட்டு நானும் அந்த நீர்வளம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு தடவை 100 நாள் வந்து நீர் உணவு பயிற்சியில் இருந்தேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கிலோல இருந்து ஒரு 54 கிலோ வரைக்கும் என்னோட உடல் எடை வந்து குறைஞ்சது. நல்ல ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு. சரி, எந்த பாதிப்பும் இல்லை, நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தேன். அப்புறம் சூழல் நான் மீண்டும் வந்து இயல்பான உணவுக்கு வந்து மறுபடியும் அடுத்த ஆண்டு அதே மாதிரி 100 நாள் வந்து ஜனவரி 1 தொடங்கி 100 நாள் வந்து மீண்டும் அதை இருந்தேன். அப்புறம் இல்லை இதில் அசைவ உணவு பழக்கத்தில் இருந்தாலும் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வரல. அதுதான் முக்கியம். அதெல்லாம் ஆனால் என்னன்னா அதுக்கப்புறம் என்னோட உணவு முறையில வந்து மாற்றம் இருக்கு. நான் சாப்பிடுகிற அளவு வந்து நான் ரொம்ப குறைச்சிருக்கிறேன். அதே மாதிரி என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்ற அந்த விழிப்புணர்வு வந்து இருக்குது. அதனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கே தெரியும் இனி வந்து நாம வந்து உணவை நிறுத்தணும்னு முடிவு பண்ண டக்குன்னு ஒரு 10 நாள் வந்து நான் வந்து நிறுத்துவேன். நீர் உணவு போவேன், மறுபடியும் இயல்பு நிலைக்கு வருவேன். அதனால இது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால இது ஒரு எளிமையான முறை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. இன்னும் சொல்ல போனா உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு வர்றது நல்லது. மற்றபடி இது ஆன்மீகமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முழுக்க இது அறிவியல் தான், பியூர் சயின்ஸ் ஆச்சுங்களா. அதனால இதுல நாம வந்து வேற எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னா நீர் உணவுக்கு வாங்க. என்கிட்டயே சில பேர் பேசும்போது அப்படி சிரமமா இருக்கு இப்படின்னா உடனடியா நீங்க வாட்டர் டயட்டுக்கு போங்க, ஒரு 10 நாள் போங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் வைங்களேன். மீண்டும் நான் முடிஞ்சா இந்த ஆண்டு கூட ஒரு 100 நாள் பயிற்சிக்கு போறதுன்ற ஆக்சுவலா இந்த ஜனவரி 1 தொடங்கி இருக்கணும். அந்த நேரத்தில் நிறைய வேலைகள்ல ஓடிட்டு இருந்ததுனால அந்த முறையா வந்து நாம செய்ய முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருந்ததுனால தள்ளி போட்டேன். கொஞ்சம் ஓய்வு காலம் வரும்போது அந்த நேரத்தில் நான் முழுக்க இந்த உணவு முறைக்கு போயிருவேன். நண்பர்கள் கூட கேட்பாங்க, எப்படி முடியுது உங்களால, கூடவே இருக்கிறீங்க, பார்த்தா ஒன்றுமே சாப்பிடாமே வந்துட்டு இருக்கீங்கன்பாங்க. வெளியூரெல்லாம் போகும்போது என்னோட உணவு நேரத்தை ஒரு நேரமா குறைச்சிருவேன், 2 நேரத்தை நிறுத்திடுவேன். அந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பழம், மற்ற நடக்கடலை இந்த மாதிரியான உணவுகள், எளிய உணவு, சாறுகள் குடிக்கிறது அந்த மாதிரி 2 நாள் 3 நாள்ன்றப்ப அந்த 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வேளை 10 வேளை யாராவது சாப்பிடுவாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா அந்த 3 நாள்ல அதிகபட்சம் 2 நேரம் அல்லது 3 நேரம் தான் உணவு எடுத்துக்குவேன். மீதி நேரம் வந்து உணவை தவிர்த்துருவேன். அப்படிதான் போயிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். அதனால இதை பொறுத்தளவுக்கு எல்லாருமே எளிதில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இயற்கை முறை. இயற்கை செலவில்லாத மருத்துவம். எந்த நோயும் ரத்த சுத்தமாக இருக்கல, எந்த கிருமிகள் உள்ள அண்ட போகிறதில்ல, எந்த கொரோனா கிரணா அது இது எதை பற்றி நம்ம குறிப்பாக இப்போ கூட நான் இந்த ஒரு 6
வருடத்துக்கு மேல ஆ 1 வருடம்னே சொல்லலாம். கொஞ்சம் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டேன். சாப்பிட்றது இல்லை. வழியே இல்லை, கட்டாயம் அந்த இடத்துல நண்பர்களோடு ஒரு விருந்துக்கு போயிருக்கோம், பண்ணிருக்கோம், சும்மா பேருக்கு அவங்க விருப்பத்துக்காக. ஏன்னா அந்த மனக்கட்டுப்பாடெல்லாம் வந்துருச்சு. சரி ஒரு சாப்பிடாம 1 வருஷம் கழிச்சு சாப்பிட்றோம், ஃபுல்லா சாப்பிடணும் அப்படியெல்லாம் தோன்றது இல்லை. பேருக்கு ஒரு கொஞ்சோண்டு வாயில போட்டு அவங்க திருப்திக்காக விட்டுறது. அந்த அளவுக்குலாம் வந்து மனக்கட்டுப்பாடு வந்துருச்சு. உணவே அதே மாதிரிதான். உணவு கட்டுப்பாடு, அதாவது மனக்கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டீங்க, அதுதான் வெற்றி. தேவையே இல்லை அப்படின்னு என்னதான் சுவையா இருந்தாலும் சரி, அதோட சரி, அவ்வளவுதான். வீட்லயே சொல்லுவாங்க, என்னங்க அவ்வளவுதான், அதோட நிறுத்திருங்கன்ற. எந்திரிச்சிருவேன் டக்குன்னு, அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா தானே பிரச்சனை. சாப்பிட்டு முடிச்சான்னு இல்லை, எனக்கு போதும் அவ்வளவுதான், 2 இட்லின்னா 2 இட்லி அல்லது 2 என்ன சாப்பிட்றோமோ அது அவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடும். உடனே எந்திரிச்சிடுறீங்க அந்த இடத்துல. அங்கேயே உட்காந்துட்டு இருந்தா தானே மறுபடியும் கட்டாயப்படுத்தி ஏதோ ஒன்று பண்ணுவோம். விருப்பமே இல்லாம அதை நாம உள்ள தள்ளுவோம், மறுபடியும் அது வெளியில வந்து வேற வேலையை காமிக்கும். அது கம்மன் நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்துறது பெட்டர். நகர்ந்துட்டோம்னா சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல, இந்த உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கின் பிராணன் வெளிவருங்கிறது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. பெரும்பாலும் ஒரு நேரம் உணவை வந்து தவிர்க்கிறதுக்கு எந்த வகையில வாய்ப்பு உண்டோ அந்த வகையில நான் அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ரொம்ப நல்லது, ரொம்ப அற்புதம். அடிக்கடி செஞ்சு நீங்கள் வந்து செய்யுங்க. இதை வந்து நம்ம உலக அளவில் கொண்டு போகிறக்கான முயற்சி நான் தொடங்கியிருக்கேன். பார்ப்போம் அது என்ன செய்யணும்னு பார்க்கலாம்.